بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون السلام عليكم ورحمة الله وبركاته எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைய சமுதாயங்கள் எங்கே செல்கிறது? பொதுவாக இன்னைக்கு எல்லாருடைய பெற்றோர்களின் எதிர்பார்ப்பும் என்னவாக இருக்குன்னு சொன்னா, நமக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா நமக்கு வயசான பிறகு தள்ளாத நிலை அடையும் பொழுது நாம் சாப்பிடக்கூடிய அந்த ஒருவேளை சோறு அவனிடம் இருந்து கிடைச்சிருச்சுன்னா நமக்கு நிம்மதியா இருக்கும். எல்லாருமே ஆம்பளை பிள்ளை எதிர்பார்க்கிற காரணம் அதான், வேற ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. எப்படியும் முதுமை நிலை வரும், தள்ளாத உழைச்சி எல்லாத்தையும் சேர்த்துருவோம். நாமளும் ஒரு கட்டம் அந்த தள்ளாத நிலை அடையும் போது வயிற்றுக்கு ஒருவேளை உணவு கிடைச்சிடாத அவன்கிட்ட போதும், காலத்தை அப்படியே ஓட்டிக்கலாம், மௌத்தானாலும் அப்படியே கடந்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துல விரும்புறாங்க. இன்னைக்கு பார்த்தோன்னு சொன்னா, அப்படி விரும்பிய பெற்றோர்கள் அவனும் அந்த இளமை காலத்தையும் உழைக்கிற நிலையும் அடைஞ்சிருக்கிறான். அடைஞ்சிருந்த போதும் அந்த பெற்றோர்கிட்ட அந்த பிள்ளைகளை பத்தி கேட்கும் பொழுது அவன் பெற்றோர் இடத்துல இருந்து வரக்கூடிய வார்த்தை, இதை பெத்ததுக்கு ஒரேடியா சாவடிச்சிடலான்னு தோணுது, இதை பெத்ததுக்கு ஒரேடியா சாவடிச்சிடலான்னு தோணுது, வீடுகள்ல நிம்மதியாக இருக்க முடியல, இவனுக்காக சம்பாதிக்க தான் வெளிநாட்டுகள்ல என் வாழ்க்கையை மொத்தமும் தொலைச்சேன், ஆனா இன்னைக்கு பார்த்தோன்னு சொன்னா இவன் நிலையே தறிகட்டு போய் நிக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒரு கட்டத்துக்கு மேல முடியலன்னு சொல்லிட்டு அழக்கூடிய காட்சிகளை பார்க்கணும். அதிகமான இளைய சமுதாயத்தை, இளைஞர்களை பெற்ற பெற்றோர்கள், பெண்களை பெற்ற பெற்றோர்கள் இன்றைய காலகட்டத்துல அல்லாஹ்வுடைய பேரருளால் சில மக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா அதிகமான குடும்பஸ்தார்களை இன்னைக்கு நிலைமைக்கு போய் விசாரிச்சோம்னு சொன்னா கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைமையில தான் அத்தனை பேரும் இருக்கிறாங்க, பயப்படுறாங்க. எந்த அளவுக்கு அவங்களுடைய பின்னாடி பாதுகாப்புக்காக பிள்ளைகளை நேசிச்சாங்களோ இன்னைக்கு அந்த பிள்ளைகளை நினைச்சு அஞ்சக்கூடிய நிலைமை. இவனாலேயே நான் நெஞ்சு வலி செத்துருவோம் போல இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அதிகமான பிள்ளைகளை பார்க்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, இதுல நம்ம இடத்துலும் ஒரு தவறு இருக்குது. அவனை கண்டிக்காத கவனிக்காத ஒரு போக்கு. என் பிள்ளை நல்ல பிள்ளை, என் பிள்ளை எந்த தப்புமே செய்யாது, என் பிள்ளைய நான் அப்படி வளர்க்கல, என் பிள்ளைய நீங்க குறை சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம எடுத்த எடுப்புல நம்ம கண்டிக்கிறோம், அவாய்ட் பண்ணிட்டு போறோம்ல. இதனுடைய பிரதிபலிப்பு தான் பிள்ளைங்க வீணா போறாங்க. நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க தான், நல்ல மாதிரி தான் வளர்க்குறோம், நல்ல மாதிரி தான் உருவாக்கிறோம், நல்ல மாதிரி தான் அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போறோம். ஆனா அந்த பக்கம் இருக்கிற பிள்ளைங்க அவன் எப்படியாப்பட்டவன்னு தெரியல. நம்மளும் பிள்ளைகள் பள்ளிய கல்லூரிய எதையாவது முடிச்சு வீட்டுக்கு வந்த பிள்ளைகிட்ட இன்னைக்கு என்னப்பா நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு உட்கார்ந்து பேச நேரம் இருக்கான நேரம் இல்லை. ரத்தத்தை சிந்தி பணத்தை அள்ளி கொட்டி உன்னை படிக்க வச்சுட்டேன், வளர்த்து விட்டுட்டேன், என் கடமை முடிஞ்சது, என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு விட்டுறோம்ல. அதனுடைய பிரதிபலிப்பு என்ன ஆகுதுன்னா, அவன் சீர்கெட்டு போய் நிற்கும் போது தடுக்கிறதுக்கு முடியல. என் பிள்ளைகிட்ட நான் எப்படி பேசுறதுன்னு சில பெற்றோர்களை பார்க்க பயப்படுறாங்க. பிள்ளைகிட்ட பேச அரக்க குணமா இருக்கான் பாய், சைக்கோ மாதிரி இருக்கிறான், கேட்டதை கொடுக்கலன்னா எதையாவது போட்டு உடைச்சிடறான், என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படிங்கிறான். இன்னைக்கு டெக்னாலஜி வளர வளர பிள்ளைகளுடைய வழிகேடுகளும் அவ்வளவு வளர்ந்து இருக்கு. முன்னாடி எல்லாம் ஒரு சிகரெட்டு குடிச்சிட்டு வாசல்ல ஏறினாலே நாத்தா வரும், என்ன செஞ்சுட்டு வந்தேன்னு கேட்டு கண்டிச்சிடலாம்.
சாராயம் குடிச்சிட்டு வந்தானா வாட வரும் என்ன செஞ்சேன்னு கேட்டு கண்டிச்சிடலாம். ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க அட்வான்ஸ் டெக்னாலஜில போதை பொருள்கள் பல ரகங்களாக கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான். பவுடர் மாதிரி என்ன நடக்குதுன்னே தெரியல. அவனுக்கே அவன் என்ன சிந்தனையில இருக்கிறான்னு தெரியல. வரான், நேரா போய் ரூம்ல உட்காந்துறானா, என்னம்மா செஞ்சிட்டு இருக்கான் புள்ள, அவன் பாட்டு வருவான், அவன் பாட்டு ரூம்ல உட்காந்துருவான், நம்மள எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான், அமைதியான புள்ள. அதுதான் டேஞ்சர். எந்த தொந்தரவும் பண்ணல, எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறான்ல, அவன் தான் டேஞ்சரா இருக்கிறான். ஒரு பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோடு உட்கார்ந்து தாய் தந்தையரோடு சகஜமாக பேசுறான்னா அவன் சரியா இருக்கிறான். தாய் தந்தையரையும் உறவினரையும் விளக்கிட்டு அவன் தனிமையை அதிகம் நாடுகிறான்னா ஏதோ தப்பு செய்யறான். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஏதோ மிஸ்டேக் ராங் ஆயிட்டு இருக்கு. அப்ப அதனுடைய பிரதிபலிப்பை பார்க்கிறோம். அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல வீட்டுல செலவுக்கு வாங்க முடியல, திருட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல கிடைக்கல, வீட்டிலையும் முடியல, வெளியில வழிப்பறி, செயின் ஸ்நாச்சிங். ஒரு கட்டத்துக்கு மேல எதுவுமே கிடைக்கல, சேராத சகவாசம், கொலையில போய் முடியும். எல்லாமே என்ன காரணம்னா நம்மளுடைய அஜாக்கிரதை. என் பிள்ளை நல்ல பிள்ளை, எதுவும் செய்யாது எதுவும் செய்யாது எதுவும் செய்யாதுன்னு தள்ளி வைக்க 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 ஒரு கட்டத்துக்கு மேல அவன் எல்லை மீறி நிக்கிறத பாக்குறோம். நியூஸ் எடுத்து பார்த்தா அவ்வளவு செய்திகள். பெத்த பிள்ளை காலேஜ் படிக்கிறான், அவன் பயன்படுத்திய அந்த போதையின் வெளிப்பாடு தந்தைன்னு கூட பார்க்கல, தந்தையின் காலை வெட்டி துண்டிச்சுட்டு உட்கார்ந்து அழுகுறான். அவ்வளவு தூரம் வளர்த்து அந்த தந்தையின் காலை வெட்டி துண்டிச்சுட்டு உட்கார்ந்து அழுகுறான். சகோதரி வந்து தட்டி எழுப்புறான், என்னடா செஞ்சு வச்சிருக்கிற. இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேல போதை தலைக்கு ஏறிய பிறகு வயசு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. 60 தெரிய மாட்டேங்குது, 80 தெரிய மாட்டேங்குது, 6 தெரிய மாட்டேங்குது, 6 மாசமும் தெரிய மாட்டேங்குது. சில நியூஸ்கள்லாம் பார்த்தோம்னா வாந்தி எடுக்காத குறைதான். அவ்வளவு கேவலமாக அருவருக்கத்தக்க செய்திகள்லாம் இன்னைக்கு பார்க்கிறோம். எவ்வளவோ வருஷங்கள் நம்மளும் கடந்து வந்திருப்போம், டிவி நியூஸ்களை பார்த்திருப்போம். இது மாதிரியான செய்தியை வரலாற்றிலையும் கேட்டதில்லை. சேலம் பக்கத்துல அந்த வீடியோ ஃபுட்டேஜ் ஸ்டோர் ஆயிருக்குது. 81 வயது மூதாட்டி கிழவி, 81 வயது மூதாட்டி கிழவி, 19 வயது இளைஞன். அவன் பயன்படுத்திய கஞ்சா வெளிப்பாடு அந்த மூதாட்டியை சீரழிச்சு கொண்டு இருக்கு. அந்த வீடியோக்கள் அந்த வயசானவர் இருந்து தலையில அடிச்சுட்டு எழுந்திருக்க முடியும். இவங்களுக்கே 81ன்னா அவருக்கு என்ன வயசு, எழுந்திருக்க முடியல. அந்த சேர்ல உட்காந்து தட்டிட்டு நிக்கிறார். அந்த கிழவி அங்கு கொல்லப்படுது. அடுத்த வீடியோக்கள்ல பாக்குறோம், ஒரு 9 வயது மதிக்கத்தக்க ஒரு சின்ன பிள்ளை நடந்து போய்கிட்டு இருக்குது. நல்ல திடமான எரும மாடாட்டம் இருக்கிறான். அந்த நடந்து பாட்டி வீட்டுக்கு, அன்னைக்கு சாயந்தரம் லீவு, சாயந்தரம் பாட்டி வீட்டுக்கு போற நடந்து போகுது. கேமரா அப்படியே ரெக்கார்ட், அப்படியே அந்த பிள்ளைய தூக்கிட்டு போயிருக்கிறான். ஸ்டேட்மெண்ட், அந்த பிள்ளைய போட்டு அடிச்சு கழுத்துல நெரிச்சு, நீ சத்தம் போட்டனா உன்னை இப்படியே கழுத்தை எடுத்து கொண்டுருவான் இருக்கிறான். அந்த மன வேதனையோடு அழுதுகிட்டு அவள் தாய் புலம்புவதை பார்க்கிறோம். 10ஆவதுக்கு ஒரு பண்ணந்தோப்புல 6 மாச பிள்ளை, 6 மாச பிள்ளைய தொட்டில போட்டுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. வேலை முடிஞ்சு உள்ள வந்து பாக்குறாங்க, தொட்டில அந்த பிள்ளை ரத்த கலரியாக இருக்கு. என்ன காரணம்னு போலீஸ்ல தகவல் கொடுத்து தேடி பார்க்கறாங்க. தேடி பார்த்தா ஒன்னும் அகப்படலை. திடீர்னு அங்க வேலைக்கு இருந்த அந்த ஹிந்திக்காரனை காணும். வேலைக்கு இருந்த ஆளை காணணும்னா பஸ் ஸ்டாண்ட்ல சம்பந்தம் இல்லாம அந்த டைம்ல பஸ்ஸும் கிடையாது, உட்காந்துருக்கான். பிடிச்சி விசாரிச்சு என்ன ஏதுன்னு கொண்டு வந்தா அந்த தோப்புல வேலை பார்த்தாங்க. என்னடான்னு கேட்டா அந்த பிள்ளைய அவன் சீரழிக்க பார்த்துருக்கான். 6 மாச பிள்ளை, கதறவும் வழி தெரியல, காலை தூக்கி தரையில் அடிச்சிருக்கான். எப்படியோ கொன்னா போதுன்னு கொன்னு தொட்டில தூக்கி போட்டு போயிட்டான். என்ன காரணம்? தனிமையில் அவன் பயன்படுத்திய மொபைல். இதனுடைய பாகங்கள் செய்திகள்லாம் முன்னும் பார்க்கும் பொழுது எந்தனால இந்த அளவுக்கு இந்த சமூகம் சீரழிஞ்சு போயிருக்குன்னா அவனோடு ஒட்டி உறவாடாத பெற்றோர்கள் தான் காரணம். எந்த வீடுகள்ல பெற்றோரோடு பிள்ளைகள் நட்புறவோடு நல்ல முறையில் இருக்கிறாங்களோ அவன் சீரழிய மாட்டான். எந்த வீடுகள்ல பெற்றோரோடு நட்பு அல்லாது வெளி வெட்டாரங்கள நட்புகளை கூடுதலாக வச்சிருக்கிறானோ அந்த பிள்ளையும் குடும்பமும் சீரழிஞ்சு நிக்கிறத பார்க்கணும். இதே ஏகத்துவத்தை சார்ந்த ஒரு குடும்பம் நல்ல முறையில வளர்த்திருக்கிறாங்க, உயர்கல்விக்காக மேல அனுப்புறாங்க, போயிட்டு திரும்பி வரும் பொழுது தேவையில்லாத பழக்கம் எல்லாம் மாறி போயிடுச்சு. அவனை கொண்டு போய் ஸ்கூல்லயும் அந்த மது திருந்து ஒரு ஸ்கூல்லயும் சேர்த்து சரி பண்ணி கொண்டு வராங்க. எல்லாருக்கும் உள்ள ஆசை, உள்ள திருந்திருப்பான், கடைசியா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா போதும்னு கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடை செய்யறாங்க. 1 வாரம் தான் இருக்குது, சூசைடு.
எதனால இந்த மாதிரி செஞ்சா என்ன ஏதுன்னு பார்த்தோம்னா அப்புறம் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கறாங்க, ஆன்ம தன்மையில். திருமணம் முடிஞ்சு நம்ம அங்கேயும் அசிங்கப்பட்டு நம்ம தாய் தந்தையரை அசிங்கப்படுத்தணுமான்னு சொல்லி வாழ்க்கை மொத்தமும் அழிச்சுக்கிட்டதை பார்க்கணும். என்ன காரணம், எதுக்காக இது அத்தனையும் உங்களிடத்துல சொல்றேன்னா, நம்ம பிள்ளை நல்ல பிள்ளைதான் விட்டு போக ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பிள்ளைகள் சீரழிஞ்சு போய் நிக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? என் தகப்பனும் உங்க தகப்பனும் நம்மளை அடிச்சு வளர்த்தான், கண்டிச்சு வளர்த்தார்கள். அப்ப நாம பட்ட அடி உதைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்துடக்கூடாது, ரொம்ப கண்டிச்சு வெறுப்பேற்றக்கூடாது, தூக்கி பாசமா வளர்க்கணும். நாம் எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்திருக்கோம், கேட்டதெல்லாம் எனக்கு கிடைக்கல, அதனால என் பிள்ளைக்கு முடிஞ்சதெல்லாம் நான் கொடுப்பேன்னு கொடுக்குறோம்ல, அதனுடைய பிரதிபலிப்பு. தோல்வியும் ஏமாற்றத்தையும் அவனுக்கு கத்து கொடுங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கிடைக்குங்கிறத அவன் உள்ளத்துல விதைங்க. அப்பதான் அவன் மாறுவான், போராடும் குணம் வரும். என் பிள்ளை எது கேட்டாலும் நான் கொடுத்துருவேன்னா பலவீனனா இருப்பான். இன்னைக்கு கேட்கறான், அழுதுருவான், வாங்கி கொடுத்துருவீங்க. நாளைக்கு வளர்ந்தவனாக இருப்பான், அவன் கேட்கறத கொடுக்க முடியாது, செத்துடுறான். சூசைடு. அப்புறம் ஆணை பார்க்கிறோம், பெண்ணை பார்க்கிறோம். அந்த வயது கோளாறு, பருவ மாற்றங்கள், பருவம் அடைஞ்ச உடனேயே உள்ளத்துல உடல்ல ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு மாற்றம். அவன் நினைக்கிறான் இது ஆண் பெண்ணுக்காக தேவை, அவள் நினைக்கிறாள் இது ஆணுக்காக தேவை. உடல் மாற்றங்கள் ஏற்பட்ட உடனேயே இஸ்லாம் விளங்கி இருந்துச்சுன்னா சொல்லலாம், எப்பொழுது உன் உடலில் மாற்றங்கள் ஏற்படுதோ அல்லாவின் கேள்வி கணக்குக்கு நீ ஆளாக்கப்படுகிறாய். அல்லாஹ் உன்னை கண்காணிக்க தொடர்ந்து விட்டான், நீ அல்லாஹ்வுக்கு அஞ்சுக்கொள். எண்ணம் தான் முதல்ல காரணம். அப்ப இந்த எண்ணங்களை பிள்ளைகளுக்கு நம்ம ஊட்டி வளர்க்கும் போது அது சரியா இருக்கும். நாமளும் சொல்றதில்ல, நாமளும் டிவி முன்னாடி சினிமா முன்னாடி உட்கார்ந்து பார்க்க கூடாத காட்சிகள் அத்தனையும் பார்க்கிறோம், பிள்ளைகளையும் உட்கார வச்சு காண்பிக்கிறோம். அதனுடைய பிரதிபலிப்பு என்ன ஆகுதுன்னா, அந்த வயது மாற்றம் வரும் பொழுது அந்த பிள்ளைகள் தவறான வழிகளை தேர்ந்தெடுக்கும். அரசுடைய நிழல் பெறும் கூடிய 7 நபர்கள் ஒரு நபர் தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து அழக்கூடிய இளைஞர். இன்னைக்கு இவனும் தனிமையில உட்கார்ந்து அழுகுறான், அவளும் தனிமையில உட்கார்ந்து அழுகுறா. யாரை நினைச்சு? இவன் ஒரு பெண்ணை நினைச்சு அழுகுறான், அவள் ஒரு ஆணை நினைச்சு அழுகுறா. தனிமையில் மார்க்கத்தை நினைத்து அழுகை வருதானா? இல்ல. பிள்ளை என்ன படிச்சு? டபுள் டிகிரி படிச்சிருக்கிறான். ஓத தெரியுமா? இல்ல, இனிமேதான் கத்துக் கொடுக்கணும். 25 வயசுல 22 வயசுல பள்ளி படிப்புக்காக காசுகளை கொட்டி தேடி சேர்க்கிறோம். இலவசமாக மறுமை வெற்றிக்கான கல்வியை கொடுக்கிறோம், கொண்டு வந்து சேர்க்க ஆளுது. அப்ப அதனுடைய பிரதிபலிப்பு எல்லாம் பார்க்கும் பொழுது பிள்ளைகள் நாளைக்கு சீரழிஞ்சு போய் நிக்கிறத பார்க்கணும். இல்ல, பாதுகாக்கணும். வரலாற்று செய்திகள்லாம் பார்த்தோம்னா நபி தோழர்களும் நபிமார்களும் அவர்கள் கடந்து வந்த பாதை, வறுமையின் உச்சபட்சம், அவர்களை நேர்வழிப்படுத்தியது இன்னைக்கு நம்ம முன்னுதாரணமா பார்க்கிற மாதிரி இருக்கு. நாம நம்முடைய சிரமத்தையும் கஷ்டத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாதுன்னு பார்த்து பாசமா வளர்க்க சிரமமே தெரியாத போது அவன் வழிகள் அத்தனையும் மாறி போகுது. அகமதுல பதிய வைக்கப்பட்ட ஒரு செய்தி. உம்மு உமாரா அவருடைய பையன் ஹபீப் உஹது போர் களத்துல அல்லாஹ்வுடைய தூதர்கள் பற்கள் வெட்டப்பட்டு காயப்பட்ட நிலைமை ரத்த கலரியாக இருக்கும்போது பின்னாடி இருக்கக்கூடியவங்க வில்லை எய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, பெண்மணி. அப்ப சூழ்நிலைகளை பார்த்து இவர்கள் பின்பக்கம் நின்று அந்த அம்பை எய்யக்கூடிய வேலையில இவங்க கை வெட்டப்படுது, வலது கையே இல்லை. பிறகு பார்த்தோன்னு சொன்னா அவருடைய மகன் ஹபீப் என்ன செய்யறாருன்னா அவங்களுக்கு வலது கையாக இருக்கிறார். தாயாருக்கு சோறு ஊட்டக்கூடியவராகவும் கவனிக்கக்கூடியவராகவும் பராமரிக்கக்கூடியவராகவும் காலங்கள் அப்படியே ஓடுது. 2 பேரும் என்ன செய்யறாங்கன்னா ஒரு வியாபார நோக்கத்துக்காக வெளியில போறாங்க. இப்ப பாரசீகம் நோக்கி போகும்போது பாக்குறாங்க, அங்க உயர்ந்த ஒரு கட்டடங்களை பாக்குறாங்க, வெள்ளை மாளிகை கட்டடம். அப்ப அந்த மகன் சொல்றார், அம்மா நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கட்டடம் நான் உங்களுக்கு வாங்கி தரணும், ஒரு அரண்மனை மாதிரி இப்ப நான் உங்களுக்கு உருவாக்கி தரணுங்கிறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நீ எனக்கு உருவாக்கி தருவதாக இருந்தால் சொர்க்கத்துல எனக்கு உருவாக்கி கொடு தம்பி, அவனை வளர்க்கிறேன். நீ எனக்கு சொர்க்கத்துல இந்த மாதிரி உருவாக்கி கொடு, இந்த உலகத்துல எனக்கு பெருசா தேவையில்லை. பொருளாதார ஆசை அங்கேயே உடச்செறிகிறாங்க. காலங்கள் கடந்து போகுது, இளமை பருவத்தை அடைகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, முசைலமான் வரக்கூடிய ஒரு பெரும் குழப்பவாதி. அப்ப அவன் இடத்துல என்ன செய்யறாங்கன்னா, வணக்கத்துக்கு ஒரு அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, இந்த முகமது அல்லாஹ்வுடைய தூதராக தூது செய்தியை எழுதி இவர்கிட்ட கொடுத்து விடுறாங்க, இந்த ஹபீபு கிட்ட. இவரும் அந்த செய்தியை எடுத்துக்கிட்டு போறார். அன்னைக்கு காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு காலகட்டம் வரைக்கும் தூது வரக்கூடிய உளவாளிகளை கொல்லக்கூடாது, இது போருடைய மரபு. எந்த உளவாளி, செல்லக்கூடிய உளவாளி அந்த நாட்டுக்காரன் கொல்றானோ பகிரங்கமா போர் அறிவிக்கிறான்னு அர்த்தம். அப்ப இவர் போறாரு. எடுத்துக்கிட்டு போன இவரை
கட்டி வச்சு வேதனைப்படுத்துறான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றல்ல, அஷ்ஹது அன்ன முசைலமான்னு சொல்லுங்கிறான். என் காதுல உள்ள கிட்டக்க வந்து சொல்லுங்கிறார். கிட்டக்க போய் சொல்றான். சொல்லும் போது அவர் சொல்றார், என் தாயார் சிறு பிள்ளையிலிருந்து எனக்கு விளையாடுவதற்கு ஆயுதங்களை கொடுத்துதான் பழக்கியிருக்கிறார், கத்தியை கொடுத்துதான் என் தாயார் என்ன பழக்கியிருக்கிறாங்க. உன்னுடைய மிரட்டலுக்கு அஞ்சக்கூடிய நாள் இல்ல போடாங்கிறார். அப்ப நீ என்னை தூதரா ஏத்துக்கலன்னா உன்னுடைய விரல்கள் ஒவ்வொன்றையும் வெட்டுவாங்கிறான். சொல்லிட்டு அதே மாதிரி ஒவ்வொன்றாக 10 விரல்களும் வெட்டப்படுது கொள்கைய உடல. அடுத்து அவர்கள் உடம்பில் உள்ள காயம் எந்த ஒரு இடத்துல இனி காயப்படுத்துவதுன்னு யோசிக்கிற அளவுக்கு உடம்புல உள்ள தசைகள் அத்தனையும் வெட்டி எடுக்கப்படுது. ஆளு கொஞ்சமும் தளரல, அந்த வலி வேதனை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேல கடைசியாக அவர் இதய துடிப்பு இருக்குது, அதையும் அறுத்து எடுக்கிறான். அதோடு அவர் ஷஹீதாகிறார். அப்ப இந்த நிலையை பார்த்துட்டு அவர் தாயார் அழுவும் பொழுது அவர் தாயார் சொல்கிறார், நான் என் மகனிடத்துல சொன்னேன் எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை ஏற்படுத்தி கொடுன்னு. இன்றைய தினம் அவன் ஷஹீதாகி அந்த நிலையை எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். ஏன்னா அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, எந்த பிள்ளைகள் தாயும் தந்தையும் உயிரோடு இருக்கும் பொழுது, ஈமானோடு தாயும் தந்தையும் உயிரோடு இருக்கும்போது எந்த பிள்ளைகள் இறந்து விடுகிறதோ அந்த பிள்ளைகள் அவர் தாயும் தந்தையும் நரகத்தை விட்டு தடுக்காமல் இருப்பதில்லைங்கிறாங்க. அகமதுல பதிய வைக்கப்பட்ட செய்தி. அப்ப வாழும் காலத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பொருளாதார ஆசையை உடைக்கிறாங்க. தந்தை இல்லாமல் அந்த பிள்ளை வறுமையை சூழ்ந்து வாழ்வதனால் அவன் மரணிக்கின்ற வரைக்கும் அந்த மார்க்கத்தோடு மரணிச்சு இன்னைக்கு நம்ம இடத்துல முன்னுதாரணமாக பேசக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனா நாம பட்ட கஷ்டம் பிள்ளைக்கு படவே கூடாது நினைக்கிறதுடைய விளைவு பிள்ளைகள் சீரழியறத பார்க்கிறோம். ஜாபிர் பின் அப்துல்லா பின் அம்ரு, அப்துல்லாங்கிறவர் என்ன செய்யறாருன்னா, அவருக்கு ஒரு மகனும் 9 பொம்பளை பிள்ளைகளும் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் போருக்கு பேர் கொடுக்கிறவங்க கொடுங்க அப்படிங்கும் பொழுது முதல்ல இவர் எந்திரிச்சு பேர் கொடுக்கிறார். பேர் கொடுத்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாளை நடக்கக்கூடிய போர்கள்ல நீங்கள் முதலில் ஷஹீதாவீங்க, நீங்கள் முதல்ல கொல்லப்படுவீங்கிறாங்க. போய் தன் மகனை கூப்பிட்டு சொல்றாரு, நாளைக்கு நடக்கக்கூடிய போர்ல அல்லாஹ்வுடைய தூதர் நான் முதல்ல கொல்லப்படுவேன்ட்டாங்க. உனக்கு ஒரே ஒரு பேரிச்சம்பள தோட்டம், மட்டமான பேரிச்சம்பளம், அந்த தோட்டமும் 9 சகோதரிகளும் இருக்கிறாங்க, எனக்கு சில கடன்களும் இருக்குது, அதெல்லாம் உன் பொறுப்பை சார்ந்தது. அப்ப சின்ன பையன், இளைஞர்களோட சின்ன பையன், அவர் இடத்துல அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அதே மாதிரி போருக்கு போறாரு, ஷஹீதாகிறார். தன் தந்தை நிலைமையை கண் கலங்கி அழுது முடிக்கிறார். அது ஒரு வரலாறு செய்தி. எல்லாம் முடியுது. முடிஞ்ச பிறகு பார்த்தோம்னா கடன் கொடுத்தவன் இருக்கிறான். உன் தந்தைக்கு கடன் கொடுத்தவன் தந்தை இருந்தாரு, பிரச்சனை இல்லை. இப்போ உன் தந்தை மௌத்தாயிட்டாரு, கடனை எப்படி அடைக்க போற, எனக்கு கடனை முதல்ல கொடுங்கிற நெருக்கடிக்கு ஆளாக்குறான். அப்ப இவருக்கு ஒரே மனபலம் யாருன்னா அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்கல்ல, போய் அங்க போய் முறையிடலாம். நேரா வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட முறையிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல முறையிட்டா கடன் கொடுத்த ஒரு விஷயத்தில் நான் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய? கஜானாவிலும் ஒன்றும் கிடையாது. வாழ்நாள் முழுக்க போர்க்காலம் தான். இப்படி போர்க்களத்தையே சந்திச்சுட்டு இருக்கக்கூடியவங்க திடீர்னு வந்து இப்படி கேட்கும் பொழுது என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே இல்லை. பதில் சொல்லி அனுப்புறாங்க. கண்ணீர் மல்க திரும்பி போறார். தந்தையும் இல்லை, தந்தை சும்மா போய் சாவல, மார்க்கத்துக்காக மறுமை வெற்றிக்காக உயிரை நேர்த்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செஞ்சிருக்கிறார், போர்க்களத்துல உயிரை விட்டுருக்கிறார், எல்லாத்துக்கும் பொறுப்புதாரி முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் எதுவுமே இல்லைன்ற உடனே யார்கிட்ட போய் கேட்கறன்னு தெரியல, அழுதுகிட்டு மனம் கனத்து போய் திரும்பி போறார். அதுக்காக இப்படி பண்ணிட்டாங்கன்னு கொள்கையை விட்ட கூட்டத்தை விட்டெல்லாம் போகல. சூழ்நிலை அதான் விளங்கிக்கிறார், போறார். போய் கடனாளிக்கு பதில் சொல்லி அனுப்புறாரு. சில நாட்கள் கழிச்சு 2ஆம் முறை அதே மாதிரி கடன் கொடுத்த கூட்டம் திரும்பவும் வந்து நறுக்குது. திரும்பவும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஓடியாடுறார். முன்பு சொன்ன அதே பதில், கனத்தை எதையோடு திரும்பி போய் ஒரு பதில சொல்லி அனுப்புறார். சில நாட்கள் கழியுது. 3ஆம் முறை அந்த கடன் கொடுத்த கூட்டம் திரும்பவும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குது. வந்து அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல வேற வழியே இல்லாம முறையிட்டு மன்றாடி அழுகுறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் கடந்து செல்லுங்கள், என்ன உங்கள்கிட்ட இருக்கோ அதை எடுத்து வைங்க, நான் வந்து அந்த கடனாளிக்கு அளந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போறாங்க. போன பிறகு கடனாளிகள் நிக்கிறாங்க. அந்த மற்ற ரக பேரிச்சம்பழம் அள்ளி கொடுக்க 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 கடனாளிகள் அத்தனை பேருக்கும் தீர்ந்து விட்டது. புவியல்ல கொஞ்சமும் குறையல. பின்னாடி திரும்பி வந்துடுறாங்க. அவர் சொல்றாரு, ஜாபிர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அந்த கடனாளிகள் அத்தனையும் முடிச்ச பிறகு எனக்கும் சில பேரிச்சம்பளம் குவியல்கள் இருந்ததுன்னு உடனேயே அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய இறை தூதர் வரும் பொழுதே இதுதான் நடக்குங்கிறது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அப்படிங்கிறாங்க. சரி, அதோடையாவது அவன் கடன் பிரச்சனை தீர்தான்னா இல்ல. அடுத்து வறுமை காலத்தில் திருமணம் முடியுது. திருமணம் முடிஞ்ச பிறகு பார்த்தோம்னு சொன்னா உஹது போருக்கு அகல் போர் வந்துருச்சு.
அகல் போர்க்களத்துல பார்த்தோம்னா எல்லாரும் பசியும் பட்டினியுமாக அல்லாஹ்வுடைய தூதர் 2 கல்லை கட்டிக்கிட்டு போர்க்களத்துக்காக பள்ளத்தை வெட்டக்கூடிய நிலைமை. அப்ப வயிறு ஒட்டி போய் இருக்கிற நிலைமையெல்லாம் பார்த்துட்டு இவர் என்ன செய்யறாருன்னா, ஜாபிர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டுமாவது ஏதாவது ஒரு உணவு கொடுப்போம்னு சொல்லிட்டு போய் வீட்டுல போய் சொல்றாரு, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப பசியோட இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது நம்ம பசியார கொடுத்தா நல்லா இருக்கணும். உடனே ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி, பெரிய சொத்துல ஒரு ஆட்டுக்குட்டி, சரி அப்ப அந்த இருக்கிற ஆட்டுக்குட்டியா இருந்தா அவருக்கு விருந்து வச்சிருவோம். உடனேயே அல்லாஹ்வுடைய தூதரை போய் தனிமையா கூப்பிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை, உங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது, அதை இறைச்சி ஏற்பாடு பண்றேன், நீங்க வந்துருங்கன்னு உடனேயே எல்லாரையும் அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிடுறாங்க. இவருக்கு பதப்பதத்து போகுது. வீட்டுக்காரா மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர்னு ஒருத்தவங்க தான் பர்மிஷன் கேட்டு வந்திருக்கிறாரு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் மொத்த நபி தோழரையும் கூப்பிடுறாங்க. நெஞ்சம் பதப்பதைக்கு வீட்டுக்கு வர்றாரு. என்ன சொல்லுமோ தெரியலையே. நம்ம வீடா இருந்துச்சுன்னா பதில் வேற மாதிரி வரும். சும்மா ஒரு 2 பேர் சும்மா வந்தாலும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனா கூட சிரிச்ச முகத்தோட வரவேற்றுருவாங்க. சொல்லிட்டு கூப்பிட்டு வர மாட்டீங்களா? என் உயிரை வாங்கறதுக்குன்னே இருப்பீங்களா? ஏன் ஒரு போன் பண்ணி சொன்னாதான் என்ன? ஆனா அங்க பாக்குறோம், பதப்பதைச்சு போய் மனைவிட்ட சொல்றாரு. சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொன்னீங்களா? அவங்க தானே அழைச்சிட்டு வராங்க, விடுங்க அல்லாஹ் பார்த்துக்குவாங்கிறாங்க. அப்ப வந்த உடனே பாக்குறோம் அதே மாதிரி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மாவையும் இறைச்சி தொண்டையும் நீங்க எடுத்துறாதீங்க, அப்படியே வைங்கிறாங்க. அப்ப எடுத்த ரொட்டி மாவு கொஞ்சமும் குறையல, இறைச்சியும் தீரவே இல்லை, அத்தனை பேர்களும் பசி தீர்ந்து போகுது. ஜாபிர் ரலியல்லாஹு அடுத்த கட்டம் பார்த்தோன்னா இன்னொரு போர்க்களத்துக்கு போறாங்க. போர்க்களத்துக்கு போனா இவருடைய ஒட்டகம் ரொம்ப மெலிஞ்சு போய் கிடக்குது, படுத்துக்கிச்சு எழுந்திருக்கல. இவருக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பொழுது இவர் ஒட்டகத்துக்கு எப்படி ஒரு தீனி போட முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் துவாயை ஓதி அந்த ஒட்டகத்தை அடிக்கிறாங்க, எழுந்திருச்சிருச்சு. போனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஜாபிரே அந்த ஒட்டகத்தை எனக்கு விலைக்கு கொடுத்துருங்க. சிரிக்கிறாரு. அதுவே நோஞ்சான் ஒட்டகம், ஏதோ அல்லாஹ்வுடைய தூதர் தட்டுனதுனால எழுந்திருச்சு ஓடுது, இதை போய் விலைக்கு கேட்கறாங்களேன்ட்டு சிரிக்கிறாரு. இல்ல ஜாபிரே, நீங்கள் அதை விலைக்கு கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி விலைக்கு எடுத்துக்கிறாங்க. வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு நடந்து போறாரு. நடந்து போகும்போது அவர் உறவுக்காரன மாமங்கார கேட்கிறாரு, ஜாபி எங்க உங்க ஒட்டகங்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கொடுத்துட்டேன். ஆத்திரத்துல கேட்கிறாரு, ஒன்னுட்ட இருந்தது ஒரே ஒரு ஒட்டகம், அதுதான் உனக்கு சொத்துன்னு அதுதான் இருந்துச்சு, அதையும் கொடுத்துன்னு என்ன செய்ய போற? நம்ம வெளியில போறதுக்கு சைக்கிள் பைக் வச்சிருக்க மாதிரி ஒன்னே ஒண்ணு இருந்த அந்த ஒன்னையும் கொடுத்துன்னு என்ன செய்ய போற? அவர் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார், கொடுத்துட்டு போங்க. செல்வ செழிப்பு அடுத்த கட்ட நிலை என்ன, நாளைக்கு என்ன, அதெல்லாம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார், கொடுத்துட்டு உங்க வேலையை பாருங்கன்ட்டு போயிடுறாரு. போனா அல்லாஹ்வுடைய போர்க்களம் முடிஞ்ச பிறகு அவர் அழைப்பு கொடுக்குறாங்க. அழைப்பு கொடுத்தா ஜாபிர் ரலியல்லாஹு வர்றாங்க. வந்த பிறகு உங்கள் இடத்துல ஒட்டகத்தை நான் விலைக்கு வாங்கிக்கிட்டேன்னு, அதுக்கு உண்டான தொகையை பிடிங்க, உங்கள் ஒட்டகத்தையும் பிடிங்க, எடுத்துட்டு போங்கிறாங்க. அடுத்து உங்களுடைய மனநிலையை புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தாங்க. ஏன்னா சிறு பிள்ளையில இருந்தே ஜாபிர் ரலியல்லாஹு பாக்குறாங்க. 9 சகோதரிகளுடன் கடன் சுமைகளுடன் பல கட்ட போராட்டங்களை மன உளைச்சல் வாழ்நாள் முழுக்க அவர் சிரமத்தோடையே ஓடிக்கிட்டு இருக்கிறார். ஒரு நாள் இரவு உட்கார்ந்து 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேசிக்கும் போது சொல்றாங்க, ஜாபிரே நாளைக்கு ஒரு பெரும் தொகை நமக்கு வர இருக்குது, ஜக்காத் நிதி கலெக்ட் பண்ண ஆள் அனுப்பியிருப்பாங்க போல, நாளைக்கு ஒரு பெரும் தொகை வர இருக்குது, அதை உங்களுக்கு கொடுத்துட்டோம்னா உங்கள் கஷ்டம் அத்தனையும் தீர்ந்துரும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உரையாடிட்டு இருக்கிறாங்க. இவருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம், அல்லாஹ்வுடைய தூதர்ல வாக்கு கொடுத்திருக்கிறாங்க, பெரும் தொகை வருதுன்றாங்களே, இதோட நம் கஷ்டம் அத்தனையும் தீர்ந்துருச்சுன்னு நினைக்கிற வேலையில அடுத்த நாள் அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிக்கு வரல, உடல்நிலை சரியில்லை. அடுத்து பாக்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்து ஆயிட்டாங்க. எப்படி இருக்கும்? சிறு பிள்ளையிலேருந்து வளர்ந்த ஒரு நாளைக்கு மாறிடும், நாளைக்கு சூழ்நிலை மாறிடும், நாளான்னைக்கு மாறிடும், குடும்ப பொறுப்பை சுமந்து வந்த அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய தூதர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை, நாளைக்கு ஒரு பெரும் தொகை வரும் உனக்கு கொடுக்குறங்கிற வேலையில திடீர்னு செய்தி உடல்நிலை சரியில்லை, அடுத்த செய்தி மரணம். எவ்வளவு மனசு நொந்து போயிருப்பாரு, வாழ்க்கை விரக்தியாகி போயிட்டாரா? இன்னைக்கு அவரை முன்னுதாரணமாக நாம் இங்கு பேசுறோம், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, எது அவர் இந்த அளவுக்கு பண்படுத்தியது? வறுமையும் கஷ்டம். நீங்க நினைக்கிறது என்ன, நான் பட்ட கஷ்டம் பிள்ளை படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே, அதனுடைய பிரதிபலிப்பு பிள்ளைகள் சீரழிஞ்சு போய் நிற்குது. இங்கு அந்த பிள்ளைகள் சிரமத்தை சுமந்தே வளர்கிறது, சரியாக வாழுது. வெளிநாடுகள்ல வேலைகளை முடிச்சுட்டு கட்டல்ல படுத்துக்கிட்டு எப்படி இருக்கிறீங்கன்னு போன்ல வீடியோ கால் பேசுறோமே, அதை பார்க்கும்போது அவனுக்கு என்ன தோணும்? என் தகப்பன் நல்லா இருக்கிறார், நல்லா சம்பாதிக்க ஜாலியா இருக்கிறார், நான் படிச்சா என்ன படிக்காட்டி என்ன, எப்படியோ வெளிநாடு போனா போதும், நான் செட்டில் ஆயிடுவேன், இந்த எண்ணம் தானே அவனுக்கு வரும். ரோட்ல குப்பை அள்ளும் போதும், பாத்ரூம் கழுவும் போதும், அந்த அரபு முதலாளி இடத்த திட்டு வாங்கும் போதும் போன் பண்ணும்போது அந்த வீடியோ எடுத்து காமிச்சிங்கன்னா அவன் இப்படி பொறுப்பற்றவனா இருப்பானா? நாம படக்கூடிய கஷ்டத்தை பிள்ளைகள்கிட்ட காட்டுறது இல்லை.
நாம படக்கூடிய அவமானத்தை குடும்பத்தில் காட்டுவதில்லை, அதனுடைய பிரதிபலிப்பு. ஏங்க பிள்ளை 2 லட்சம் ரூபாய்க்கு பைக்கு கேட்கறான், எல்லா போன் வச்சிருக்கான, யாருதான் வச்சுக்கல, ஒரு போன் வாங்கி கொடுத்தாதான் என்ன? சரியான பைத்தியத்தை கட்டிட்டு மாறடிக்கிறான். அம்மாவோட ரெக்கமெண்டேஷன், அங்க இருக்கிற பிரச்சனைக்கு போய் தொலை அப்படின்னு நினைச்சு விட்டுறாரா? பிள்ளைகள் வீணா போய் நிக்குது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவன் வீணா போறது ஒரு பக்கம்னா, அவன் வீணடிப்பதற்கு பெரும் காரணமாக தாயும் தந்தையுமாகிய நாம் ஒரு முதல் கட்ட காரணமாக இருக்கும். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு காலம் இருந்துச்சு, போலீஸ்காரன் வழி மறைச்சானா தண்ணி அடிச்சிருக்கான்னு சார் நாங்க பாய் போன்றுவோம். இன்னைக்கு அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? உன் ஆளுதாயா நிறைய குடிச்சிட்டு வரான் இல்லையாங்கிறான். என்ன காரணம்? இவன் பார்க்கக்கூடிய உலகம், இவன் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இவன் பார்க்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்கறான். இன்னைக்கு கொண்டாட்டம் என்றாலே மது அருந்துவதான் கொண்டாட்டம் தெளிவா விளங்கி வச்சிருக்கிறான். இதுதான் எல்லாமே நினைக்கிறான். இந்த அளவுக்கு அவன் போய் நிற்பதற்கு காரணம் என்ன? அவன்கிட்ட கேட்கவே பயமா இருக்கு. நீ வளர்த்த பிள்ளை சட்டையை பிடிச்சு அடி, எங்கடா போயிட்டு வர நேரத்துல என்ன செஞ்சிருவான்? பரம்பு கடந்து போறானா அவனுக்கு சோறு கிடையாது, வெளில போ. சில நேரங்களை கண்டிக்க வேண்டிய நேரங்கள் பிள்ளைகளை கண்டிச்சாதான் திருந்துவான். அவன் என்ன செய்யறான்னு கண்டிக்காம ஒரே அடியா விட்டுட்டீங்கன்னா நீங்க நினைச்சாலும் அவனை பிடிக்க முடியாது, வழிகட்டு உச்சபட்சத்தில் நிற்பான். பிள்ளைகளை நினைச்சு அழுவாத தாய் தந்தையர் கிடையாது. பிள்ளை வீணா போயிட்டாங்கிறாங்க, அவனை பிடிச்சி உட்கார வச்சா என்ன கொல்ல வேணாலும் செய்யுங்க, ஒரே ஒரு தம்மு கொடுங்க, கஞ்சா கொடுங்கிறான், ஒரே ஒரு வாட்டி கொடுங்க, அந்த போதைப் பொருளை நான் பயன்படுத்திக்கிறேங்கிறான். என்ன கொன்னுடுங்க பிரச்சனை இல்லை, சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி. யார்? இஸ்லாமிய பிள்ளை. யாரோ எவரையோ சொல்ல, இஸ்லாமிய பிள்ளை. காரணம் என்ன? நம்முடைய அலட்சியம். உட்கார்ந்து பேசுங்க. ஸ்கூலுக்கு போய் கேட்டிருக்கீங்களா இது வரைக்கும் என் பிள்ளை எப்படி படிக்கிறான், என்ன செய்யறாங்கட்டு? அவன்கிட்ட உட்காந்து உன் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டிருக்கிறீங்களா? யார் யாரெல்லாம் அவன் ஃப்ரெண்டு என்ன செஞ்சு, அவன் ஃப்ரெண்டு கிட்ட இவன் எப்படி படிக்கிறான் என்னன்னு பேசிருக்கீங்களா? எங்க படிக்கிறான், என்ன செய்யற, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரான் அவ்வளவுதான், காலேஜுக்கு போயிட்டு வரான் அவ்வளவுதான், என்ன செய்யறான்லாம் தெரியாது, எதை பத்தியும் தெரியாது. 10 மாசம் சுமந்து பெத்த புள்ள ஒரு நாள் மோசமான சூழ்நிலை சந்திக்கும் போது இல்ல யாராவது போன் பண்ணி சொல்லும் போது தெரியுது. போங்க, பள்ளிக்கூடத்துக்கு போங்க, காலேஜுக்கு போங்க, இவன் ஒழுங்கா வரானா படிக்கிறானா இவன் நிலைமை என்ன கேளுங்க. பிள்ளைங்கனாலே அப்படிதான். அப்படி இல்லை, உன் தாயும் தகப்பனும் அப்படிதான் உங்களை வளர்த்தானா? நம் தாய் தகப்பனும் நம்மளை அப்படிதான் வளர்த்தாங்களா? எங்கேயோ நம்ம தப்பு பண்றோம், பிள்ளைங்க சீரழிஞ்சு போய் நிக்குது. அடுத்து பார்க்கிறோம் பிள்ளைகள் இன்னைக்கு பெண் சுதந்திரங்கிற பேர்ல உடுத்தக்கூடிய ஆடைகள், வீட்டுக்குள்ள இருந்தாலும் பரவாயில்ல, வெளியில இந்த புர்கான்னு போட்டுட்டு வரக்கூடிய ஆடைகள்னால ஏற்படக்கூடிய அசிங்கங்களும் கேவலங்களும் விமர்சனங்களும் உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, நீங்க போயிடுவீங்க. அந்த செய்தியை காதுல கேட்கும் பொழுது ஏற்படக்கூடிய மனவலி, நம் சமூகமா இப்படி பேசப்படுது, நம் சமூக பெண்களா இப்படி விமர்சிக்கப்படுறாங்க, யாரோ எவரோ எனக்கு என்னன்னு போனா பிரச்சனை இல்லை, ஒவ்வொருவரும் என் சகோதரியாக, என் தாயாக, என் உறவினராக பார்க்கும் பொழுது அந்த வலியை ஏத்துக்க முடியல. மார்க் டைசன் குத்து சண்டை வீரர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறார், முகமது அலியாக இருக்கிறார். அவருடைய 2 மேலை நாட்டு கலாச்சாரம் ஆடைகள் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட பிறகு தன்னுடைய மகள்களை பார்க்கிறார். பார்த்த பிறகு தன் மகள்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்றார், இந்த உலகத்தில் முத்தை எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியுமா? கடலின் ஆழ மூழ்கி மூச்சு முட்டை போய் தான் அந்த முத்தை வெளியில் எடுக்க முடியும். வைரம் எப்படி எடுக்கிறாங்க தெரியுமா? பாறைகளை உடைச்சி அதிலிருந்து எடுக்கக்கூடியது ஒரு வைரம். தங்கம் எப்படி எடுக்கிறாங்க தெரியுமா? சுரங்கங்கள் ஆழ தோண்டி எடுக்கக்கூடிய தங்கம். என் பிள்ளைகளாகிய நீங்கள் எனக்கு வைரங்கள், தங்கங்கள், முத்துக்கள் போன்ற மதிக்க முடியாதவர்கள். இப்படி மதிக்க முடியாத நீங்கள் உங்கள் அழகை இவ்வளவு இலகுவாக நீங்கள் வெளியே காட்டுவது சரியல்ல. தன் மகளுக்கு செஞ்ச உபதேசம். அப்ப உபதேசங்கிற பேர்ல ஒரேடியாக இருட்டு போட்டு மனமுரண்டத்தனமாக இல்லாம அவர்கள் புரியக்கூடிய வகையிலும் சிந்திக்கக்கூடிய வகையிலும் சொல்லி அனுப்புங்களேன். வெளியில பிள்ளைகள் போகும்போது எனக்கு பிள்ளைதான், 40 வயசானாலும் என் மகன் எனக்கு மகள் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் வெளியில் உள்ள பார்வை எப்படி இருக்குமா? வெளியில் உள்ள பார்வை எப்படி இருக்குமா? வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் பிள்ளைகளை பார்த்து சீர் செஞ்சு அனுப்புங்களேன். வெளில உன்னுடைய ஆடை அலங்காரம் சரியா இருக்கா பார்த்து அனுப்பி விடுங்களேன். என்ன வந்துச்சு? எதையுமே கண்டுக்காமல் அனுப்புவதன் விளைவு இன்னைக்கு பார்க்கிறோம். தண்ணி போட வந்தவன் 13 வயசு பிள்ளை, 13 வயசு பிள்ளை தண்ணி கேன் போடுறான், அவனுக்கு 19 வயசு. அவன் வந்துட்டு லவ் ப்ரப்போஸ் பண்றானா, அவன் கூப்பிட்டான்னு சொல்லி அவனை நம்பி அந்த 13 வயசு குழந்தை அவனோட போற சிறுமி
16 பேரால் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு இன்னைக்கு 16 பேரும் ஜெயில இருக்கிறான். சீரழிஞ்ச பிள்ளை சீரழிஞ்ச திரும்பி வருமா? இதெல்லாம் சும்மா செய்தி செவிட்டுல காதுல கேட்டுட்டு போய் கடந்து போகாதீங்க. என்னெல்லாம் நம்மளால சரி பண்ண முடியுமோ, இந்த சமூகத்தை சீர்படுத்த முடியுமோ அந்த நிலைக்கு வாங்க. கொஞ்சம் நம் குடும்பத்தை நாம் திரும்பி பார்த்தா தான் சீர்படுத்த முடியும். கண்ணியமிக்க சகோதரர்களே, வாழ்வும் மரணமும் நிச்சயமாக இந்த உலகத்தில் ஒரு முறை தான், திரும்ப வரப்போறது கிடையாது. ஆனா அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை நமக்காக, நம் குடும்பத்துக்காக எந்தெந்த முறையில் செலவழித்தால் சரி செய்ய முடியுமோ அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை இம்மைக்கும் மறுமைக்கும் நமக்கு வெற்றி பெற்று தரக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, இப்போ இந்த சமீபத்தில் இந்த குஜராத்தை ஒரு செய்தி எங்கு பார்த்தாலும் இப்போ சமீபத்தில் வரக்கூடிய செய்தி பார்த்தோம்னா, இந்த கோயில்கள், இந்த பள்ளிவாசல முன்னாடி கோயில் இருந்துச்சு, அந்த பள்ளிவாசல முன்னாடி கோயில் இருந்துச்சு. எங்கு பார்த்தாலும் தொல்பொருள் ஆராய்ச்சி, அதை இடிக்கிறேன் இதை இடிக்கிறேன், இப்படிதான். ஒவ்வொரு 5 ஆண்டு நெருக்கத்திலையும் அரசியல் ஆட்சி நெருங்கும் பொழுது அந்த எச்சை அரசியலுக்காக என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யலாம். இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அரசாங்கத்தால் கொடுக்கக்கூடிய பட்டா என்பது இது உனக்கான இடம், கடைசி கட்ட அங்கீகாரம் அதுதான். இது உனக்கான இடம், நீ பயன்படுத்தலாம் கொடுக்கக்கூடிய அதிகாரம். அப்ப அந்த பேப்பருக்கும் அந்த பத்திரத்துக்கும் பட்டாவுக்கும் கூட ஒரு முக்கியத்துவம் இல்லாம பள்ளிவாசல்களும் வீடுகளும் பலகட்டமாக இடிச்சு தரமட்டமாக்கப்படும். 5 வருஷம் வாடகைக்கு குடியிருந்தாலே இது உங்களுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய நேரத்துல போராடி கேஸ் போட்டு திறமறத வாங்கிடும். இப்ப அப்படி சொல்லக்கூடிய வேலையில ஆண்டாண்டு காலமாக நினைவு சின்னங்களாக நாட்டுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இன்னைக்கு பல பள்ளிவாசல்களும் பூர்வக்குடி இடங்களும் வீடுகளும் இடிச்சு தரமட்டமாக்கப்படுது. அங்க பாக்குறோம் பரதாக்களும் ஜிப்பாக்களும் தொப்பிகளும் நின்று கதறி அழுகுறான், எப்படியாவது என் இடத்த கொடுத்துருங்க. ஏன் இந்த நிலைமை? ஏன் இந்த இழிநிலை? இன்னைக்கு இடிக்கிறானா? பாக்குறோம் ஆண்டாண்டு காலமா ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி இந்த இஸ்லாமிய சொத்துக்கள் சூறையாடப்பட்டுக்கிட்டே இருக்குது. இங்கு பாக்குறோம் அரசாங்க கணக்கெடுப்புப்படி 14.5% இருந்தாலும் நாட்டுக்காக உழைத்த வகையில 70% மேல இந்த சமூக மக்கள் இருக்குது. எத்தனையோ ஏழை மக்களை அள்ளி கொடுத்து வாழ வச்சிருக்குது, எத்தனையோ மக்களை படைப்புக்காக உயர்த்தி வச்சிருக்குது. எவ்வளவோ மேல்நிலைகள்லாம் அதிகாரத்தில் இருந்த இந்த மக்கள் இன்னைக்கு கை கட்டி அழுது கதறிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு நிக்குது. ஏன் இந்த நிலைமை? பொருளாதாரம் மட்டுமே எதையும் மாத்திராது, அதிகாரம் தான் எதுவாக இருந்தாலும் மாற்றும். இன்னைக்கு அவ்வளவு அரசாணை தேர்வுகளை போடுறோம். நீங்க ஒரு கலெக்டராகவோ தாசில்தாரோ ஆர்டிஆரோ போலீஸ்காரனோ ஏதாவது ஒரு அரசாங்க வேலையில் அதிகாரத்தில் இருந்திருந்தா இப்படி கெஞ்சி அழ வேண்டிய நிலைமை நமக்கு வந்திருக்குமா? இன்னைக்குமே அவ்வளவு அரசு தேர்வுகளை பட்ட படிப்புகளை வச்சுட்டு சும்மா இல்லாம முடிஞ்ச அத்தனை அரசாங்க தேர்வுகளை எழுதுங்க. இன்னைக்கு வெளிநாடுகளை காசு பணம் எவ்வளவு வேணுமோ சம்பாதிக்கலாம், அதை அனுபவிக்க நம் தாயும் தந்தையும் கட்டிய மனைவியும் பெத்த பிள்ளையும் வீடுகள்ல நிம்மதியாக இருக்க முடியுமா? பட்டா காட்டுறா, 100கணக்கான வீடு இடிச்சு தரமாட்டமாக்கிட்டு போறோம் 1 மணி நேரத்துல. உங்கள் கையில அதிகாரமும் திமிரும் இருந்தா இப்படி நடக்குமா? ஏன் பலவீனப்பட்டு கெஞ்சி இன்னொருத்தண்ட போய் நிக்கணும்? ஒரு வக்கீலாக ஒரு நீதிபதியாக தீர்ப்பு எழுதுற இடத்துல நீ இருந்தா அது சாத்தியமா? கொஞ்சம் முழிச்சுக்கங்க. ரொம்ப இதுக்காக நீங்க 100 ஆண்டு 500 ஆண்டு அவன மாதிரிலாம் திட்டம் போட வேணாம். அல்லாஹ் உங்களுக்கு மேக்சிமம் பார்த்தோன்னா இன்னைக்கு வரக்கூடிய இளைஞர் அத்தனை மாதிரி ஏதாவது ஒரு பட்டத்தை முடிச்சிருக்கிறோம். இருக்கக்கூடிய அரசாங்க தேர்வு எழுதுங்க. ஒரு அரசாங்கத்துக்கு 8 முறை எழுதலாம், 2 முறை ஃபெயில் ஆனா கூட 3வது வாட்டி பாஸ் ஆகிட்டு போயிடும். ஏதாவது ஒரு அதிகாரத்துக்கு நீ வந்துருவோம் கண்டிப்பா. அப்படி வந்தாதான் ஒரு 5 வருஷம் 2 வருஷம் கஷ்டப்பட்டீங்கன்னா பாதி பேர் உள்ள வந்துடும். 5 வருஷம் கஷ்டப்பட்டோம்னா 50% பேர் உள்ள இருப்பேன். நாளைக்கு நெஞ்ச நிமித்தி நடக்கலாம், எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியது. ஏன்னா அரசாங்கத்தில் பாதி பேர் நம்மால இருக்கிறாங்க. நம்மால நம்ம ஜாதி இதை மதம் மனிதனா பார்ப்போம். அதுதான் நம்மளுடைய பலவீனமும் என்னமோ தெரியல, நம்மளை எல்லா இடத்துலயும் நசுக்கி பார்க்கிறோம். இந்த சூழ்நிலை மாறணும்னா நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தா மட்டும்தான் அடுத்தடுத்து இந்த சமூகம் தலை தூக்க முடியும். இல்லை என்றால் அல்லாஹ் விட்ட பேர் வழி நம் விதி என்னன்னு தெரியல, போராட்டங்களை கடைசி வரைக்கும் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அது பிரச்சனை இல்லை. ஒரு காலத்தில் ஆயுதம் என்பது கத்தியும் துப்பாக்கியும், இன்னைக்கு ஆயுதங்கிறது கல்வியும் அதிகாரம். இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதை நல்ல மண்டையில ஏற்றிக்கங்க. வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகளை வெளிநாட்டில் மோகம் காட்டாம உள்ளூர் அரசாங்கத்தில் உட்கார வைப்பதற்குண்டான வேலைகளை பாருங்க. அல்லாஹ் நமக்கு வெற்றியை தந்தர்கள் புரியட்டும். ஊரில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் எவ்வளவோ செய்யறோம், படிக்க முடியாத நல்ல நாலேஜ் இருக்கும், படிக்க வசதி இருக்காது. அப்ப அந்த மாதிரி பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து தத்தெடுத்து எந்த இயக்கம் எந்த ஜமாத்தா வேண்டாலும் பிரச்சனை இல்லை.
உன் தெருவுக்குன்னு ஒருத்தர் 2 பேர் இல்லாம இருக்க மாட்டான். அந்த பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து அவனுக்கு தேவையான கல்வி வசதி செஞ்சு அவனை மேல கொண்டு வாங்க. அவன் சமுதாயத்தின் கேடயமாக இருக்கும். கண்ணியமிக்க சகோதரர்களே, பொருளாதாரம் இருக்கும், அனுபவிக்க நாம இருக்கணுமா இல்லையாங்கிறத இனி வரக்கூடிய இளைய சமுதாயம் தீர்மானிக்கும். அதை நல்ல முறையில் சிந்தித்து ஜமாத்தார்களும் சரி, எந்த இயக்க நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, இதை அடுத்த கட்டத்தை சிந்திச்சு கொண்டுட்டு போனீங்கன்னா அது நமக்கும் வருங்கால நம் சந்ததியினருக்கும் பாலமாக அமையும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாகிர் தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.